இந்த வீடியோவில் பிரவீன் உத்ராத் पेपर 2ல செகண்ட் क्वेश्चन இருக்குல்லையே அது நம்ம பார்க்கலாம். साहित्य शब्द की उत्पत्ति बताकर साहित्य की परिभाषा लिखिए और साहित्य के व्यापक और संकुचित अर्थ स्पष्ट कीजिए. சாகித்யத்தோட உற்பத்தி அவர் எப்படி உருவாகுது அப்படின்றதும் அதோட டெஃபினிஷனும் அதோட பற்றி சாகித்யம்னா இலக்கியத்தை பற்றி விரிவான மற்றும் குறுகிய பொருளெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் கேட்டிருக்காங்க. சாகித்ய சப்தகா உத்பவ், சாகித்யம் இலக்கியத்தோட சத்தத்தோட உற்பத்தி எப்படியது, உற்பத்தி அப்படின்றது அது எப்படி உருவாச்சுன்னு சொல்லுவாங்களே அதுதான். संसार के प्रति मानसिक प्रतिक्रिया की शाब्दिक अभिव्यक्ति हो हम साहित्य कहते हैं. சங்சார்னா உலகத்தில் மக்களோட மன உணர்வு இருக்கு இல்லையா, அந்த மன உணர்வோட வெளிப்பாடு தான் நம்ம மனம் என்ன நினைக்கிறோமோ அதோட வெளிப்பாடை தான் நம்ம இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மன உணர்வின் வெளிப்பாடு தான் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சாரியம் கி ராய் ஹே, ஆச்சாரியம்னா படித்தவர்கள் இருக்காங்களே அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னா, साहित्य भाव है साहित्यम. इस परिभाषा के आधार पर हम साहित्य के दो अर्थ मिलते हैं. சாகித்யம்ன்றது ஒரு பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம்னா மனசோட வெளிப்பாடு தான், எண்ணம் தான் சாகித்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை दो अर्थ मिलते हैं, இது மூலிமா ரெண்டு அர்த்தம் இதுலேருந்து வெளிப்படுது. சாகித்ய शब्द का अर्थ है साहित्य होने का भाव அப்படின்னு சொல்லியிருக்காங்க. संस्कृत शब्द साहित्य को दो अर्थ होते हैं यदा. சான்ஸ்கிருத் இருக்கு இல்லையா, அந்த லாங்குவேஜில் சாகித்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கான். ஒன்று சாத் ஹோனே, கூடையே இருக்கிறது, ஹித்துக்கே சாத் ஹோனே, நன்மை தரக்கூடியதாக கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அர்த்தம் இருக்குது இதில் சான்ஸ்கிருதத்தில். प्रथम अर्थ के अनुसार अहम शब्द और अर्थ विचार और भाव का आपस में सहभाव हो दो हम साहित्य कहते हैं. ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்களா, அதுக்கு மீனிங் என்னென்னா, சாகித்யம் அப்படின்றது வேர்டு, அர்த்தனா மீனிங்கு, விசாரம்னா எண்ணங்கள், பாவனா சிந்தனைகள், இதெல்லாம் உடைய தொடர்பு தான் நம்ம சாகித்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. सेकेंड पारेंगे. दूसरे अर्थ के अनुसार साहित्य उसको कहते हैं जिससे मानव हित का संपादन हो, जहाँ हित का अर्थ है भलाई या आनंद. செகண்ட் மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா, நன்மை தரக்கூடியது சொன்னாங்களே, மனுஷனுக்கு நன்மை தரக்கூடிய எந்த விஷயமா இருக்கிறது, நன்மையும் ஆனந்தத்தையும் தரக்கூடியது தான் இலக்கியம் அப்படின்னு சொல்லி செகண்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். சாகித்யக்கு விபின்ன பரிபாஷன், சாகித்யம் இலக்கியத்தோட பல்வேறு வகையான வரையறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். சாகித்யக்கு அங்கிரேஜி में लिटरेचर कहते हैं. சாகித்யம் இங்கிலீஷில் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. जिसका अर्थ अक्षरों से बन हुआ, இதோட அர்த்தம் என்னென்னா எழுத்துக்களால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அரபி में साहित्य को आदाब कहते हैं. அரபியில் அதாப் அப்படின்னு சொல்கிறாங்க. जिसका अर्थ होता है आदर शिष्टाचार, ரெஸ்பெக்டோடும் நற்பண்பும் உடையது தான் சாகித்யம் அப்படின்னு சொல்லிட்டு அரபியில் சொல்கிறாங்க. லேखक கவி சமாஜ் கா பிரதிநிதி ஹோத்தா ஹே, எழுத்தாளர்களும் கவியும் சமாஜ்னா சமூகம், அவங்களோட ரெஸ்பெக்ட், பிரதிநிதி அப்படின்னா தலைவர் அப்படின்னு அர்த்தம், ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பிரதிநிதி, அவங்க தலைவராக இருக்காங்க. वह समाज में होने वाले घटनाओं से प्रभावित होता है, அவங்க சமூகத்தில் நடக்கிற சம்பவங்களால் இம்பேக்ட் ஆகுறாங்க. वह अपने विचारों को सुंदर रूप से अभिव्यक्ति करता है, அந்த எண்ணங்களை அவங்களோட திங்கிங்ஸை நம்ம அழகான ஒரு வடிவத்தில் நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க. यही साहित्य कहलाता है, இதை தான் நம்ம சாகித்யம் அப்படின்னு சொல்கிறோம். अतः हम कह सकते हैं कि साहित्य संसार के प्रति मानसिक प्रक्रिया की शाब्दिक अभिव्यक्ति है. समाज को उससे कोई ना कोई भलाई अवश्य होती है. ஃபஸ்ட்டு லைன் கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு லைன் சங்சார் இந்த உலகத்தில் இருக்க மன உணர்வுகளோட வெளிப்பாடு தான் நம்ம சாகித்யம்னு சொன்னாங்களா, அது லைன் அப்படியே எடுத்து எழுதியிருக்காங்க. சமாஜ்கோ உஸ்னே, இந்த உலகத்துக்கு நன்மை பயக்கக்கூடியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேரா பாருங்கள். சாகித்ய का अर्थ व्यापक रूप. साहित्य का सीधा अर्थ होता है समाज के हित की भावना से की गई रचना. சாகித்யத்துக்கு
சீதானா நேரான அர்த்தம். அப்படி என்னன்னா சமாஜ் கே ஹித், சமூகத்துக்கு நன்மை தரக்கூடிய அவங்க சிந்தனைகளை எழுதுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. साहित्यस्मय भवः साहित्यस्म के अनुसार जिस रचना में भलाई यानी हित का भाव हो वह साहित्य है. இதுக்கும் சாகித்யம்னா என்ன, இலக்கியம்னா டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. சாகித்யத்தோட கோட்பாடு இருக்கு இல்லையா, கோட்பாடு இப்படி தான் எழுதணுன்ற ஒரு நெறிமுறை கோட்பாடு இருக்கும்ல, அதுபடி எழுதணும். ஆனால் பலாயி நன்மையும் பயக்கிற மாதிரி இருக்கணும், அதை தான் நம்ம சாகித்யம்னு சொல்கிறோம். उसमें समाज की भलाई के साथ ही साथ समाज को आनंद भी मिलता है. அது நன்மை இல்லாமல் சந்தோஷமும் அதனால் கிடைக்குது சாகித்யத்தால். சாகித்ய சாரே படு மயக்கா பயார்ய ஹே. சாகித்யன்றது எல்லா இலக்கியவாதி அவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜித்னா சப்த் பண்டார் அவர் வாணி கே விஸ்தார் ஹே சப் இஸ்கே அந்தகர்த் ஆத்தே ஹே. இந்த சொல் அதிகாரம் இருக்கு இல்லையா, சொல் அதிகாரம்னா டிக்ஷனரி வார்த்தைகள் எல்லாமே இந்த இலக்கியத்துக்கு கீழே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா விஞ்ஞான் சம்பதி சயின்ஸ் சம்மந்தமாக இருக்கிறது இது கீழே வந்துடும். கணித சம்பதி மேக்ஸு சம்மந்தமாக இருக்கிறது கீழே வந்துடும். இலாஜ் சம்பதி மெடிக்கல் சம்பந்தமாக, கம்பெனி சம்பந்தமாக, சபி ரச்சனாயம் சாகித்யக்கே அந்தகர்த்து ஜாத்திக, இது எல்லாமே இந்த சாகித்யத்துக்கு கீழே வந்துடும். அதுவும் இல்லாமல் உபன்யாஸ் கஹானி நாட்டக் காவிய ஆதி பி சாகித்யக்கே அந்தகர்த் ஆத்தே ஹே. உபன்யாஸ்னா நாவல், கஹானினா கதை, நாடக்னா நாடகம், காவியனா கவிதை, எல்லாமே சாகித்யத்துக்கு கீழே வந்துடும். சாகித்ய शाब्दिक रचना का वाचक है जिसका कुछ न कुछ प्रयोजन हो, यही साहित्य का व्यापक अर्थ है. சாகித்யத்தை எழுதுறதுக்கான முக்கியமான ரீசனே படிக்கிறாங்க இல்லையா வாசகர்கள், வாச்சக் அவங்க கொஞ்சம்னா கொஞ்சம் அதை படிக்கும்போது அதனால் பலனடைவாங்க அப்படின்றது தான் இதோட பரந்த மீனிங். நெக்ஸ்ட் ஒன்று சாகித்யக்கா அர்த் संकुचित रूप, அந்த ஐடிங் பாருங்கள். சாகித்யக்கா சங்குச்சித் அர்த்த ஹே காவிய. சாகித்யம் இருக்கு இல்லையா இலக்கியம், அதோட ஷார்ட் அப்படின்னா அது கவிதை சொல்கிறாங்க, காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாகித்ய का एक संकुच अर्थ रूढ़ी पर अक्षरम है. சாகித்ய இலக்கியத்தோட ஷார்ட் மீனிங் என்ன அப்படின்னா மரபு அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. साहित्यकार अपने रचना समाज की भलाई, समाज का आनंद, समाज का सुधारक आदि उद्देश्य से करता है. சாகித்யக்காரனை அது எழுதுகிறாங்க இல்லையா, அவர் சமூகத்திற்கு நன்மைகளும், ஹாப்பி ஆனந்தனா மகிழ்ச்சியையும், சுதாரணா சீர்திருத்தம், இதெல்லாம் நினச்சிட்டு தான் அந்த ஒரு சாகித்யத்தை அவர் எழுத ஆரம்பிப்பார். उसमें ஸ்வர்தா கே லியே கோயி ஸ்தான் நஹி ஹே. அதில் சுயநலத்திற்கு எந்த ஒரு இடமும் இருக்காது. साधारण भाषा के अपेक्षा साहित्यिक भाषा में लिखते रचना अधिक प्रभावशालिनी होती है. சாதாரணமான ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல, நம்ம பேசுகிறோம்ல, இல்லை கிராமர் கம்மியான ஒரு லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம எழுதும்போது சாதாரண ஒரு லாங்குவேஜில் எழுதும்போது படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களும் அதெல்லாம் ரொம்பவும் இம்பேக்ட் ஆவாங்க, ஈர்க்கப்படுவாங்க. काव्य में आनंद भरने के भक्ति है, वह देश का हित भी करना है, इसलिए साहित्य को काव्य प्रयाब कहते हैं. காவியத்தை படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும், அது ஒரு சக்தி வரும், தேசத்துக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய. அதனால தான் சாகித்யமும் காவியமும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. உபசங்சார் பாருங்கள். आदिकाल से साहित्य का प्रभाव मनुष्य मात्र पड़ता आ रहा है. கோல்டன் டேஸில் இருந்தே சாகித்ய இலக்கியத்தோட தாக்கம் மனுஷன் மேலே பட்டுட்டு தான் இருக்குது. सभ्य असभ्य सभी लोगों पर साहित्य अपना प्रभाव डालता है. படித்தவங்களும் படிக்காதவங்களும், நாகரிகமானவர்களும் ஆகாதவங்களும் யாராக இருந்தாலுமே சாகித்யத்தோட இலக்கியம் அவங்க மேலே பட்டுட்டு தான் இருக்குது. எப்படின்னா பிரபாவ் அவங்க மேலே பட்டுட்டு தான் இருக்குது. मनुष्य की जो भी अभिव्यक्ति रक्षणीय होती है वह साहित्य बन जाती है. சாகித்யத்தின் மூலமாக மனுஷனுடைய வெளிப்பாடுகளை பாதுகாக்கப்படுது. व्यावहारिक रूप में साहित्य काव्य पर्याय माना जाता है. நடைமுறையில் சாகித்யமும் காவியமும் ஈக்குவலாக ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? தேங்க்யூ.